Hey guys, இன்னைக்கு வந்து day 17 where we are talking about the various statistical tests, right? So போன வீடியோவில் நம்ம வந்து எந்த statistical test எப்போ யூஸ் பண்ணணும், statistical types டெஸ்டோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோ சார்ட் would have given you a detailed instruction on எப்போ எந்த கிரைட்டீரியா என்ன மாதிரி ஒரு டெஸ்ட்டை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்கோம், ரைட்? ஸோ இதை நம்ம வந்து செக் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம வந்து பியர்சன் கோரிலேஷன் அண்ட் ஸ்பியர்மன் கோரிலேஷனை வந்து முடிச்சிட்டோம் நம்ம, ரைட்டா? ஸோ விச் ஃபால்ஸ் அண்டர் ரிலேஷன்ஷிப். ஸோ இஃப் யூ ஆர் ட்ரைங் டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எனி டூ டேட்டா செட், அதுக்கு வந்து பியர்சன் அண்ட் ஸ்பியர்மன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது ரெண்டையும் முடிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேர்டு சாம்பிள்னா என்னன்னு தெரியும் அண்ட் அன்பேர்டு சாம்பிள்னா என்னன்னு தெரியும், ரைட்? ஸோ இந்த பேர்டு சாம்பிளுக்கு நம்ம கண்டினியூஸ் டேட்டாவாக இருந்தால் வி ஆர் கோயிங் ஃபார் அ TTest. ஸோ TTest எப்போ எடுப்போம், டெஸ்ட் எப்போ எடுப்போம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், ஒரு தனி செஷனே நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் அதில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது வந்து இந்த TTestோடைய டைப்ஸ். ஓகே, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் TTest இருக்குது அண்ட் ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் பார்க்கலாம், ரைட்டா? அண்ட் எப்போ என்ன மாதிரி TTest நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், நம்ம டேட்டா செட் எப்படி இருந்தால் எந்த TTest நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ TTest அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து நமக்கு வந்து 3 டைப் ஆஃப் TTest இருக்குது, ரைட்டா? ஒன்று வந்து OneSampleTTest. ஓகே, OneSample. இந்த TTestல வந்து ஒரே ஒரு சாம்பிள் தான் இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சாம்பிளை வந்து வி வில் கம்பேர். ஓகே, இதான் என்கிட்ட இருக்கக்கூடிய சாம்பிள். இந்த சாம்பிளோடைய மீனை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர் நோன் வேல்யூவோட நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். அதான் வந்து OneSampleTTest. அடுத்தது வந்து IndependentTTest. ஓகே, ஸோ இந்த IndependentTTest அப்படிங்கிறது IndependentTTest, சரியா? ஸோ இந்த IndependentTTest அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு குரூப் இருக்கும், குரூப் A, குரூப் B ரெண்டு இருக்கும். இந்த ரெண்டு குரூப்போடைய மீனை வந்து வில் கம்பேர். ஓகே, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது வி வில் டேக் அ லுக். அடுத்தது வந்து PairedTTest. ஓகே, PairedTTest. ஸோ இந்த PairedTTest என்ன ஆகும் அப்படின்னா ஒரே டேட்டா செட் தான் இருக்கும். ஓகே, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வேல்யூ இருக்கும். ஸோ வேரியஸ் டைம் இன்டர்வல்ஸ்லாம் நம்ம வந்து இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது பேசிக்கலி இந்த PairedTTest அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த OneSampleTTest தான். ஆனால் என்ன அப்படின்னா இதில் வந்து வேரியஸ் டைமிங்ஸில் அந்த டேட்டாவை நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம பண்ணக்கூடிய TTestோடைய டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த டைமில் நமக்கு வந்து எந்த TTest வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ பேசிக்கலி OneSampleTTest அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பாப்புலேஷன் குரூப் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆவரேஜ் வெயிட். ஓகே, ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 5th ஸ்டாண்டர்ட் students. Average weight of 5th standard students வந்து we will say it is around 30 kilograms. Okay, so இதுதான் நம்மளுடைய என்ன சொல்கிறது மீன். அதாவது ஒரு நோன் வேல்யூ. நம்ம ஒரு கிளாஸ் ரூம் போகிறோம், அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆவரேஜாக என் ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் வந்து 30 kilograms இருக்குது சார் அப்படின்னு சொல்லி the teacher is claiming. ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will check. நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் எடுத்து ஓகே இவங்களோட வெயிட் வந்து ஆக்சுவலி 30 kilograms இருக்கா, இதோட ஆவரேஜ் அதாவது மீன் வேல்யூ ஆஃப் திஸ் பாப்புலேஷன். இந்த கிளாஸில் சே அவரோட 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 60 ஸ்டூடெண்ட்ஸோடைய மீன் வெயிட் வந்து 30 kilograms இவங்க கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ நார்மலாக வந்து TTest வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் 30க்கு கீழே இருந்தால் தான் நம்ம TTest அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம், ரைட்? 30க்கு மேலே இருந்தால் we can go for டெஸ்ட், சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வந்து 25 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா என்ன சொல்கிறது, இப்போ 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க, we can't go and pick everyone. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாம்பிள் சைஸ் இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே,
இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இவங்க எல்லாரோட மீனும் இவங்க கிளைம் பண்ணக்கூடிய இந்த மீனும் சேமா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், ரைட்? ஸோ இதுதான் வந்து ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் தான் நம்ம வந்து ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ டூ சாம்பிள் டி டெஸ்ட் அப்படின்னா ரெண்டு இண்டிபெண்டன்ட் குரூப் இருப்பாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குரூப் ஏ குரூப் பி இவங்க ரெண்டு பேரையும் எடுத்துட்டு இந்த குரூப்பில் ரெண்டுக்குமே சிமிலரான மீன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நாம் 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ஏ, ஓகே, கிளாஸ் ஏக்கு வந்து 30 கிலோகிராம், சாரி கிளாஸ் ஏல வந்து ஒரு 25 ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நாம் கிளாஸ் பிலேயும் நாம் 25 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம், சரியா? ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ட் டி டெஸ்ட். ஓகே, இந்த ரெண்டு குரூப்புக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. ஸோ கிளாஸ் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் வேறு, கிளாஸ் பி ஸ்டூடெண்ட்ஸ் வேறு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே 25 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இவங்க ரெண்டு பேரோட மீனே நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மீன் ஆல்ரெடி தெரிஞ்சிடும், 30 கிலோகிராம்ஸ். ஓகே, இதுதான் என்னுடைய மீன் அப்படின்னு தெரிஞ்சிடும். நாம் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த குரூப்போடைய மீனை இந்த நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு மீன், ஸ்டாண்டர்ட் மீன் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம், ரைட்? இந்த 30 கிலோகிராம்ஸ் அப்படிங்கிறது நம்ம வேரியஸ் ரிசர்ச் மூலமாக அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு குழந்தைக்கு 10 வயசு இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு 30 கிலோ வெயிட் இருக்கணும் அப்படின்ற சொல்லியிருப்பாங்க, ரைட்? ஸோ இதை தான் வந்து நம்ம ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டில் வந்து கம்பேர் பண்ணுவோம். பட் இந்த இண்டிபெண்டன்ட் டி டெஸ்ட்டில் ரெண்டு குரூப் எடுத்துக்கணும். ஓகே, குரூப் ஏ, குரூப் பி. இந்த குரூப் ஏக்கு let us say the mean is somewhere around 30 and the group B, mean of A and mean of B, இதுக்குமே வந்து நமக்கு the mean is somewhere around 31. ஸோ இந்த ரெண்டோடைய மீன் டீவியேஷன், மீன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸுக்கு வர்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த இண்டிபெண்டன்ட் டி டெஸ்ட் பண்ணுவோம், ரைட்டா? இதே மாதிரி வந்து பேர்டு டி டெஸ்ட், அதாவது இப்போ நாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நான் வந்து இன்சுலின் கொடுக்குறேன் ஒரு செட் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு. ஓகே, ஸோ அங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்சுலின் கொடுக்கும்போது அந்த இன்சுலின் அவங்க எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி, ஓகே, அந்த இன்சுலின் அவங்க கன்சியூம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட சுகர் லெவல் என்ன இருக்குது அப்படின்றத நான் நோட் பண்ணுறேன். ஓகே, பிஃபோருக்கு ஒரு செட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அவங்க இன்சுலின் கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஆஃப்டர் பீரியட் ஆஃப் டைம் நான் வந்து அதே பேஷண்ட் குரூப்கிட்ட வந்து நான் ஒரு செட் ஆஃப் ரீடிங் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இன்சுலின் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த பேஷண்ட்ஸோட சுகர் லெவல், பிளட் சுகர் லெவல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் என்னுடைய இந்த மியூ 0, அதாவது மியூ இனிஷியல், இட் ஷுட் பி லெஸ் தென் மியூ ஃபைனல், ரைட்? ஸோ என்னோட மீன் வந்து அல்லது இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மியூ இனிஷியல் வந்து அதிகமாகணும். ஓகே, மை மியூ இனிஷியல் இஸ் கிரேட்டர் தேன் மை மியூ ஃபைனல். அதாவது நான் சுகர் இன்சுலின் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய டார்கெட் குரூப்பில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுடைய சுகர் லெவல் என்னுடைய இன்சுலின் கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள சுகர் லெவலை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டி டெஸ்ட்டுடைய 3 டைப்ஸ். ஓகே, இந்த 3 டைப் ஆஃப் டி டெஸ்ட் வந்து நம்ம வந்து we are going to do. ஓகே, அண்ட் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து டி டேபிள். ஓகே, ஸோ இது வந்து இந்த டி டேபிளில் வந்து நமக்கு 2 விஷயம் ஆகும். ஒன்று வந்து நம்மளுடைய சிக்னிஃபிகன்ஸ், ஓகே, ஆல்ஃபா வேல்யூ இந்த சைடு இருக்கும், அண்ட் இங்கே வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இந்த சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இதெல்லாம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு சாம்பிள் டேட்டா செட், ஒரு சின்ன ஒரு டேட்டா செட் சாம்பிளாக எடுத்துகிட்டு அதோடைய ஃபார்முலா என்ன, எப்படி நம்ம வந்து ஒரு ஹைபாத்தசிஸ் அதுக்கு வந்து ஃபார்முலேட் பண்ணுறோம், அண்ட் நாம் எடுத்துக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு அந்த ஹைபாத்தசிஸ் பாசிட்டிவாக வருதா இல்லை நல் ஹைபாத்தசிஸ் அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதா, இதை தான் நாம் வந்து இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நம்மளுடைய ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் வந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டி டேபிள் இங்கேயே இருக்கட்டும்.
நாம வந்து ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் நமக்கு வந்து ஃபஸ்ட் எதுவாக இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வேணும். ஓகே, நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னவா எடுத்துக்கலாம்? ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ரூம். ஸோ லெட் அஸ் சே 5th ஸ்டாண்டர்ட் கிளாஸ். ஓகே, 5th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் உடைய வெயிட், இந்த கிளாஸ் உடைய வெயிட் வந்து இஸ் 30 kilograms ஆர் 50 kilograms அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக வில் சே 50 kilograms அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆவரேஜ் வெயிட் ஆஃப், இது நம்ம இன்னும் கரெக்டாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். இந்த எப்போவுமே நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக லெட்ஸ் சே ஆவரேஜ் weight of the class, average weight of the students in the class is 50 kilograms. Okay, so இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to establish a hypothesis. Okay, so நமக்கு hypothesis னா என்னன்னு தெரியும், right? So hypothesis is the so the hypothesis அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, எந்த டிட்டர்மினேஷனுக்கு நம்ம வரோம், வாட் இஸ் த அவுட்கம் ஆஃப் அவர் அனாலிசிஸ் அப்படிங்கிறது தான் அந்த ஹைபாத்தசிஸ். ஓகே, ஸோ நமக்கு வந்து இதுக்கு ஒரு டேட்டா செட் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஒரு டேட்டா செட் எடுத்துக்கலாம். 52 ஒன்று எடுத்துக்கலாம், 49. நம்மளுடைய டேட்டா செட் சின்னதாகும், நாட் மோர் தென் 30, ரைட்? அதனால் நம்ம வந்து ஒரு டேட்டா செட் இந்த மாதிரி ஒரு குட்டி டேட்டா செட்டாக எடுத்துக்கலாம். ஸோ 54 ஒன்று எடுத்துக்கோம், 51 அண்ட் 50, 53, 47, 55 அண்ட் 49. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த டேட்டா செட்டுக்கு நம்ம வந்து இப்போ ஹைபாத்தசிஸ் டிட்டர்மைன் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கிளாஸில் வந்து 50 அப்படின்னு இருக்குது. ஸோ நம்மளுடைய H0 it should be, okay, average weight of the students is 50 kilogram அப்படிங்கிறது தான். இதான் நம்மளுடைய null hypothesis. Okay, average weight of students is 50 kg. Okay, so இதுதான் நம்மளுடைய நம்மளுடைய mu equal to 50 அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணுறோம். ஓகே, ஆவரேஜ் வெயிட் தானே மியூ இஸ் ஈக்குவல் டு நம்மளுடைய மீன் தான் வந்து ஆவரேஜ், ரைட்டா? ஸோ இப்போ இதுக்கு அல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் என்னவா இருக்கும்? ஸோ அல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் H1 comes to the point where average weight is not equal to 50 kilograms. Okay, average weight of students is not 50 kilograms. அதாவது mu is not equal to 50. சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஹைபோதசிஸ் டெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் ஷுட் பி சாரி, இதோட ஃபார்முலா நான் இங்கே எழுதுகிறேன். ஒன் சாம்பிள் டி டெஸ்ட், ரைட்? T is equal to x bar minus mu divided by s divided by root of n. Okay, so இந்த x bar அப்படிங்கிறது நம்மளுடைய கண்டுபிடிச்ச மீன். ஓகே, இந்த டேட்டால இருந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய மீன். ஓகே, ஸோ இதுதான் வந்து x bar. If we write it down separately, okay, so the x bar அப்படிங்கிறது mean of sample, okay.
ஸோ இந்த மியூ அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் மீன் அதாவது பாப்புலேஷன் மீன். பாப்புலேஷன் மீன் இதுதான் மியூ, சரியா? அண்ட் எஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அண்ட் என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த ஃபார்முலா, ஒன் சாம்பிள் டி டெஸ்டுடைய ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒரு டேபிள் காலமாக நம்ம போட்டுக்கலாம், சரியா? first step is to find the mu. Okay, x bar கண்டுபிடிக்கணும் அப்படின்னா it should be average, right? 52 plus 49 plus 48 plus 54 plus 51 plus 50 plus 53 plus 47 plus 55 plus 49, which is divided by 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, in the whole value divided by 10, இதுதான் நம்மளுடைய x bar ஆகும். Okay, இதோட டோட்டல் சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 50, 90, 90, 130, 180, 230, 280, 280, 320, 370, 420, 460, 460, 469, 469, 474, 481, 481, 84, 85, 89, and 93, 502, 504. Okay, so somewhere around 504 divided by 10, which is equal to 50.4. இதுதான் நம்மளுடைய mean, சரியா? And so I have not used a calculator. If you are using a calculator, 52 plus 49 plus 48 plus 54 plus 51 plus 50 plus 53 plus 47 plus 55 plus 49. Okay, which is coming at 508. Okay, so வந்து 508 ல வருது, 508. So which comes around 50.8. So we were not wrong to the maximum. Okay, so இப்போ வந்து நமக்கு x bar ஓட வேல்யூ கிடைச்சு. So this x bar is going to be, இப்போ நம்ம இந்த t ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா x bar வந்து 50.8 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிச்சு மைனஸ். ஓகே, அடுத்து நம்மளுடைய மியூ வேல்யூ. ஸோ மியூ வேல்யூ நம்ம இங்கே ஆல்ரெடி அசியூம் பண்ணியிருக்கோம். நமக்கு கொடுத்துக்கக்கூடிய மியூ வேல்யூ வந்து they are claiming it is to be 50. So what we are going to do, it is going to be 50 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளோட நியூமரேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும் இப்போ. ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் which is equal to root of sigma x minus x bar divided by n. So இங்கே ஸ்கொயர் வரும். ஓகே, n minus 1. ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, ஸோ இப்போ நாம் வந்து இந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறோம்னு வைங்களா. ஸோ 52, ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி டேக்கன் தீஸ் வேல்யூஸ், சரியா? ஸோ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். 50 minus 52 which gives us around 50 minus, ஓகே. ஸோ இதை வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு வந்து இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 50.8 minus 52 அப்படின்னு போட்டிங்கன்னா இட் கம்ஸ் minus 1. Okay, 50.8 na 1.2 minus 1.2, then நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா it gives you 1.44.
okay. So like this நம்ம வந்து ஒவ்வொரு வேல்யூக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம இனிஷியலாவே ஒரு வீடியோ தனியா பண்ணியிருக்கோம். You can refer that. Okay, நான் வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுல I am not going to spend much time. So இந்த ஒவ்வொரு வேல்யூக்கு நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்க எடுத்தீங்க அப்படின்னா your standard deviation will be somewhere around 2.66. okay. So values வந்து 1.44 plus 3.24 plus 7.84 plus 10.24 plus 0.04 plus 0.64 plus 4.84 plus 14.44 plus 17.64. So I have already worked out these calculations and I have it in my other screen, so that's why I'm writing this as it is, right? So but standard deviation எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நாம ஆல்ரெடி ஒரு full video நம்ம பண்ணிருக்கோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்ன, மீன்னா என்ன, வேரியன்ஸ்னா என்ன, ஓகே. இது எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனி வீடியோஸ்க்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். You can refer that. Okay, plus 3.24 divided by n minus 1, right? So n minus 1 na 9. இது எல்லாத்துக்கும் whole root எடுக்கணும். So if you calculate this, you will be getting a value of somewhere around 2.66. okay. So இப்போ வந்து நாம இந்த 2.66 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை இங்க வந்து எழுதணும் அப்படின்னா which is இந்த ஃபார்முலா படி divided by 2.66, okay, and கீழ வந்து நம்மளுடைய n value, okay, divided by root n, okay, root 10. சரியா? இப்போ இதோட இந்த t value கண்டுபிடிக்கணும் அப்படின்னா which is equal to 0.8 divided by 2.66 divided by root 10 root எடுத்தீங்க அப்படின்னா it will come somewhere around 3.162. இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம சின்ன வயசுலேயே பார்த்த கால்குலேஷன்ஸ் தான், which is equal to 0.8 divided by இந்த ரெண்டையும் இது பண்ணும்போது 2.66 divided by 3.162 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.841. okay. So let's take that value, 0.841, sorry, okay. So இதோட ஃபைனல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is equal to 0.95. இதுதான் நம்மளுடைய t வேல்யூ, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டேபிளை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு விஷயம் வேணும். நம்மளுடைய t வேல்யூ t equal to 0.95 அப்படின்னு வந்துருக்கு, ஓகே. அண்ட் நமக்கு வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேணும், ஓகே. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் லெவலும் நமக்கு பார்க்கணும் அண்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், இந்த ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த டி டேபிள் யூஸ் பண்ண முடியும், ரைட். லெட் அஸ் அஸ்யூம் நம்மளுடைய சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபா வேல்யூ வந்து நம்ம வி ஆர் யூஸிங் 0.05, அதாவது 5% சிக்னிஃபிகன்ஸ் நம்ம செட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் n-1, ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ரைட். 10-1, அதாவது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா எத்தனை பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருந்தால் உங்களால் வந்து அந்த என்டையர் டேட்டா செட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான், ரைட். n-1னா அப்போ இந்த இடத்துல 9 இருக்கும். ஸோ 9 தான் வந்து உங்களுடைய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், ஓகே. ஸோ இப்போது இந்த டி வேல்யூ 0.95ல் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, கிரிட்டிக்கல் டி வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸோ இட் இஸ் 0.95, okay, and degree of freedom is 9, okay. இந்த காலம்ல வரணும் and sorry, first இங்க வரணும் 0.05, it will two tails, okay. ஸோ இங்கே வந்து நம்ம டெய்ல்ஸ் இருக்குது, நம்ம இங்கே வந்து வி ஆர் நாட் டேக்கிங் எனிதிங். இங்கே டெய்ல்ஸ் இருக்குது, டெய்ல்ஸில் வந்து நாம் வந்து இப்போது 0.05 2 டெய்ல் டெஸ்ட் எடுத்துக்கிறோம். இந்த 0.05 அண்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 9, இதை இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2.66
0.262 அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சக்கூடிய. ஸோ இங்கே பாருங்க, நாம இதில் வந்து டெய்ல் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. 2 tail, single tail, 2 tail அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. we have already discussed that. சரியா? ஸோ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதோட இன்டர்செக்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, 2 tail டெஸ்ட். இந்த இதில் வந்து நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் 0.5 கொடுத்துருக்கோம் அண்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 9 அப்படின்னு வரும்போது இதுலேருந்து வரக்கூடிய அந்த கிரிட்டிக்கல் டி டெஸ்ட், ஓகே, இது வந்து நமக்கு வந்து 2.62 அப்படின்னு சாரி 2.262 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ரைட்டா? அண்ட் நம்மளுடைய ஆக்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் நமக்கு தெரியும் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.05 அப்படின்னா நம்மளுடைய டி டெஸ்ட் வந்து ஆக்சுவல் டி டெஸ்டோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஆப்சல்யூட் வேல்யூ நம்ம டி டெஸ்ட்க்கு ஆக்சுவலாக கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த ஆப்சல்யூட் வேல்யூ வந்து நம்மளுடைய கிரிட்டிக்கல் டி டெஸ்ட் வேல்யூவோட கம்மியாக இருக்கு. ரைட்? ஸோ இந்த ஆப்சல்யூட் நம்ம இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த வேல்யூ இஸ் லெஸ் தேன் நம்மளுடைய இந்த டேபிள்லேருந்து கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய வேல்யூ. ஓகே, இதை எப்படி எழுதுறதுன்னா டி ஆப்சல்யூட் is less than T critical. Okay, அதாவது T absolute இந்த ஃபார்முலால இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் T absolute which is 0.95 which is less than நம்ம இங்க இருந்து கண்டுபிடிச்சிருக்கு 2.62. இந்த கேஸ்ல we are accepting the null hypothesis. Okay, we are accepting, அதாவது average weight of the students வந்து 50 kilograms தான் இருக்கு இந்த சாம்பிள்லையும் அப்படின்னு சொல்லி நாம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுதான் வந்து ஒன் சாம்பிள் டி டெஸ்ட். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து we can do என்ன சொல்றது paired t-test as well and independent t-test. ஸோ நாம வந்து இப்போ அடுத்தது independent t-test பற்றி நம்ம வந்து we will take a look. சரியா? ஸோ இதே the same example நாம எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் group of students நம்ம எடுத்துப்போம். I'll make the arrangements first. Okay, let us say we'll move this table. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒன் சாம்பிள் டி டெஸ்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து டூ சாம்பிள் டி டெஸ்ட் வந்து we are going to take a look at. ஓகே, ஸோ டூ சாம்பிள் டி டெஸ்ட் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு குரூப் இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ குரூப் ஏ இருக்கும் அண்ட் குரூப் பி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு குரூப்புக்கும் நம்ம வந்து மீனை கம்பேர் பண்ண போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு நாம் கொடுத்துக்கக்கூடிய டீச்சிங் மெத்தடாலஜியும் செகண்ட் குரூப்புக்கு கொடுத்துக்கூடிய டீச்சிங் மெத்தடாலஜியும் சேமாக இருக்கா, ஓகே, அப்படிங்கிறத தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏ குரூப் நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் பி குரூப் எடுத்துக்கலாம். ஓகே, ஏன் நான் டேபிளில் கலம் போடுறேன் அப்படின்னா we have to find a lot of values. ஓகே, ஸோ இதோட ஃபார்முலா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டி டெஸ்ட்டோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்க டூ சாம்பிள் டி டெஸ்ட்டோடைய ஃபார்முலா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா I'll write it here. T is equal to x1 bar minus x2 bar divided by square root of standard deviation 1. Okay, standard deviation 1 square divided by n 1 plus
standard deviation 2 square divided by n2. இதுதான் வந்து உங்களுடைய formula, right? So நம்ம values calculate பண்ணும்போது we will be able to understand this formula even better. Okay. So first values என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ கிளாஸ் ஏல நம்ம வந்து ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த இதில் வந்து நமக்கு மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 78 இருக்கு, 85, 91, 88, 76, 85, 95, 89, 89, 90 and 94, 90, 94. இதெல்லாம் கிளாஸ் ஏல ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கக்கூடிய மார்க்ஸ். ஸோ இப்போ நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இங்கே வந்து என்னுடைய வேல்யூ வந்து 10, n1 வந்து 10, ரைட்டா? ஸோ ஐ திங்க் n2மே நம்ம வந்து 10ஆகவே எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இவங்களோட மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 82, 79, 88, 91, 88, 91, 84, 85, 90, 86, 87 and 83. ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மீன், சரியா? ஸோ இதோடைய மீன் μ1, ரைட்? ஸோ அதாவது x1, x1 பார் இதை எடுக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தோட ஆவரேஜ் எடுக்கணும், ரைட்? ஸோ ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா 78 ப்ளஸ் 78 ப்ளஸ் ஓகே 85 ப்ளஸ் 91 ப்ளஸ் 88 plus 76 plus 85 plus 95 plus 89 plus 90 plus 84. ஸோ இது வந்து ஆவரேஜாக உங்களுக்கு வந்து 861 வருது. ஸோ வேல்யூஸ் கரெக்டாக போட்டிருக்கோமா? 78, 85, 91, 88, 76, 85, 95, 89, 90, 84. Okay. So 861. Okay. So இதோட மியூ வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 86.1. ஓகே, இதான் இதோட மியூ வேல்யூ, சரியா? ஸோ அதே மாதிரி இதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த சேம் ப்ராசஸ், நம்ம எல்லாத்தோட சம்மை எடுத்து we have to divide it by the number. ஸோ இது வந்து x2 bar அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா x2 bar வேல்யூ வந்து it will be somewhere around 85.5, 85.5, சரியா? ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அகெயின். ஸோ இங்கே நான் தனியாக எழுதுவேன். n1 equal to 10, x1 bar equal to 86.1. ஓகே. n2 வந்து நமக்கு 10 இருக்கு. ரெண்டாவது குரூப் உடைய மீன் x2 bar which is equal to 85.5, ரைட்டா? இப்போ இதோடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1. ஓகே, SD1 என்னவா இருக்கும் அப்படின்னா 5.33. You can write this calculation. So இந்த calculations நம்ம போட்டோம்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆகிட்டே போகும். Since we know how to calculate the standard deviations, we are not doing it now. Okay. Standard deviation 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா it will be 3.35. Okay. So இப்போ இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து போய் நம்மளுடைய ஃபார்முலாவில் போடுறோம். ஓகே. ஸோ t equal to ஓகே இந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? x bar 86.1 minus 85.5 divided by okay root of 5.33 squared divided by 10 plus 3.35 squared divided by 10. Okay. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு
it will be what, 0.6, 0.6 divided by root of 2.841, okay, which will be 0.6 divided by 1.684, which is equal to, if we divide 0.6 divided by 1.684, 0.35, okay. So நமக்கு இருக்கக்கூடிய t வேல்யூ வந்து 0.35, ஓகே. நாம ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய t அப்சல்யூட் இது வந்து 0.35, ஓகே. இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய t டேபிள்ல போயிட்டு இங்க இருந்து கிரிட்டிக்கல் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுக்குமே ஆல்ஃபா வேல்யூ வந்து வில் செட் 0.05, ஓகே. இதுமே டூ டெயில் டி டெஸ்ட் தான், ரைட்டா. ஸோ இந்த ஒன் டெயில் டூ டெயில் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு சிக்னிஃபிகண்ட் ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து ரெண்டு பேருக்கும், இப்போ கிளாஸ் ஏக்கும் கிளாஸ் பிக்கும் சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் இருக்கான்னு மட்டும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இட்ஸ் டூ டெயில். இப்போ கிளாஸ் ஏ கிளாஸ் பியை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஒன் டெயில். அதாவது இந்த இடத்துல வந்து கிளாஸ் ஏ இஸ் பெட்டர் தேன் கிளாஸ் பி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டைரக்ஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம், ஓகே. அப்படி டைரக்ஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அப்படின்னா இட் பிகம்ஸ் ஒன் டைல். நம்மளுடைய இப்போ இருக்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் படி நம்ம டைரக்ஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஆல் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் வி ஆர் கோயிங் டு சே தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ், ஓகே. நம்ம ஹைபோதேசிஸ் டிட்டர்மின் பண்ணலாம்ல. ஸோ நல் ஹைபோதேசிஸை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச், ஓகே. Null hypothesis, no significant difference in scores, okay. H1 alternate hypothesis பொறுத்த வரைக்கும் significant difference, ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம நல் ஹைபோதேசிஸ்க்கும் அல்டர்னேட் ஹைபோதேசிஸ்க்கும் உள்ள இது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டி அப்சல்யூட் வேல்யூ, ஓகே. டி அப்சல்யூட் வந்து நமக்கு வந்து 0.35 அப்படின்னு வந்துருக்கு, சரியா. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கணும். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அவங்களுடைய OneSampleTTest வந்து n-1 அப்படின்னு இருக்கும், ரைட். பட் நம்மளுடைய டூ சாம்பிள் டி டெஸ்ட், அதாவது இண்டிபெண்டன்ட் டி டெஸ்ட் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்முலா என்ன அப்படின்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து n1 plus n2 minus 2, இதுதான் நம்மளுடைய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், which is equal to 10 plus 10 minus 2, which is 18, சரியா. ஸோ இப்போ இதில் வந்து டூ டெயில் டி டெஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ I'll just remove this. இந்த டூ டெயில் டி டெஸ்ட்டில் நம்மளுடைய சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து 0.05 இருக்கும், ஓகே. அண்ட் நம்மளுடைய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 18 ஆகும், ரைட்டா. ஸோ இப்போ இந்த ரெண்டே நம்ம இன்டர்செக்ட் பண்ணால் we are getting a value 2.101, இதுதான் நமக்கு வரக்கூடிய இன்டர்செக்ஷன். ஸோ we have to do this, ஓகே. ஸோ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லைன் நம்ம பார்த்துட்டே வரணும், சரியா. ஸோ இந்த லைன் வந்து இப்படி போயிட்டுருக்கு அண்ட் இந்த ரோ, ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸோட இன்டர்செக்ஷன் தான் நமக்கு 2.0, அதாவது டி கிரிட்டிக்கல், இதுதான் நம்மளுடைய டி கிரிட்டிக்கல். ஸோ டி கிரிட்டிக்கல் which is equal to 2.101, ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ண இந்த டி அப்சல்யூட், ஸோ அகைன் நம்மளுடைய இதுபடி என்ன, ஸோ டி அப்சல்யூட் is less than T critical, which means we are accepting the null hypothesis, okay. இதுதான் வந்து நம்ம ஒரு என்ன சொல்றது இண்டிபெண்டன்ட் டி டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட், ஓகே. ஸோ இதே மெத்தட் தான் நம்ம வந்து பேர்டு டி டெஸ்ட் நம்ம முன்னாடியே பார்த்துக்கோம். பேர்டு டி டெஸ்ட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை,
one sample t-test தான், but the data points are collected in different intervals, அதாவது before after அல்லது எனக்கு வந்து various time intervalsல எனக்கு வந்து இருக்கும், அந்த மாதிரி நம்ம வந்து we would have captured it, ரைட்டா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய இன்சுலினே நம்ம எடுத்துக்கலாம், ரைட்டா? அதுவும் ஒரு குட் எக்ஸாம்பிள் தான். ஓகே, அல்லது நம்ம வந்து ஒரு டயட் பிளான் ஏதாவது ஒன்று. ஓகே, ஸோ எங்கே வந்து நமக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹியூமன்ஸ் தான் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ யூ கேன் கோ ஃபார் பிளான்ஸ் அஸ் வெல். நான் வந்து ஒரு ஃபெர்டிலைசர் போடுறேன், ஒரு மாதம் நான் ஒரு ஃபெர்டிலைசர் போடுறேன், ஒரு மாதம் அந்த ஃபெர்டிலைசர் போடலை, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, பிஃபோர் த ஃபெர்டிலைசர் ஆஃப்டர் த ஃபெர்டிலைசர். மிஷின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு புது ஒரு சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், அல்ல புதுசாக ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அந்த கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு முன்னாடி எப்படி மிஷின் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு அப்புறமா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு டயட் பிளான் எடுத்துக்கலாம். ஸோ we are testing a particular diet plan and it says there is a significant difference in weight. Okay, நம்மளுடைய null hypothesis என்னன்னா, okay, there is no significance difference அப்படிங்கிறத நம்மளோட null hypothesis. So there is no significant difference between the diet, okay, before and after the diet. After the diet, இதுதான் நம்மளுடைய null hypothesis. So alternate hypothesis என்ன வரும்? There is a significant difference. There is a significant difference. இதுதான் வந்து so significance before and after the diet அப்படின்றது நம்ம எழுதிக்கணும். ஓகே, ஸோ and நான் இங்கே பண்ணிக்க மாதிரி பண்ணாதீங்க. when you are determining or when you are defining your hypothesis, you have to write it completely. நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக தான் அப்படின்றதால I have not written it. ஓகே, மியூ டி வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டோடைய டீவியேஷன் ஆஃப் மீன் இஸ் கோயிங் டு பி 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நல் ஹைபாத்திசிஸுக்கு, சரியா? நல் ஹைபாத்திசிஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் கண்டிஷன். ஸோ இங்கே வந்து மியூ டி நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ் நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்குரிய க்ரைட்டீரியா. ஓகே, ஸோ இந்த ரெண்டு க்ரைட்டீரியா நம்ம வந்து இது பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம், பிஃபோரு and after. சரியா? டேட்டா பாயிண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். and data points, okay, இந்த மாதிரி எழுதுனா we'll do it from right to left. okay, so பிஃபோருக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆஃப்டருக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. சரியா? பிஃபோருக்கு வந்து 85 78 90, okay, 92 88 76 83 84 79 and 81. ஸோ இதான் வந்து பிஃபோர் பிஃபோர் த டயட்டோடைய வெயிட்டு. சரியா? ஸோ ஆஃப்டர் த டயட்டுக்கு வந்து 82 76 88 89 86 sorry 89, அடுத்தது வந்து 86 74 and 80 82 77 again ஒரு 80. சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வேல்யூ. ஸோ நம்ம ஹைபாத்திசிஸ் படி இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ், ஓகே, டிஃபரன்ஸோட மீன் வந்து 0வா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, 0வா இல்லாத பட்சத்தில் we have to
reject the null hypothesis and accept the alternate hypothesis. சரியா? ஸோ இப்போ இதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வேல்யூஸோடைய டிஃபரன்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ இதோட டிஃபரன்ஸ் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு வந்து 3 வரும் அண்ட் இட் வில் கிவ் மீ 2. Again it will give me 292, give me 3 2 2 3 2 2 and 1. சரியா? ஸோ இதான் இதோடைய டிஃபரன்ஸ். ஸோ இந்த டிஃபரன்ஸோடைய மீன் மியூ டி, இந்த டிஃபரன்ஸோட மீன் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா which is equal to இது எல்லாத்தோட sum divided by n. ஸோ n வந்து 10. Okay, so 3 plus 2 5 7 10 14 17 20 22. So it's 22 divided by 10 which is equal to 2.2. Okay, so இதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஃபரன்ஸில் வந்து இந்த டிஃபரன்ஸ் வேல்யூவில் வந்து மைனஸ் மியூ டிஃபரன்ஸ் டிவைடட் பை n மைனஸ் 1. ஓகே, இதோடைய ஸ்கொயர்டு அண்ட் ஹோல் ரூட், இதுதான் இதோடைய ஃபார்முலா. அதாவது இந்த டிஃபரன்ஸ் வேல்யூவில் வந்து நம்மளுடைய மியூ டிஃபரன்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் ஆக்சுவல் அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு n-1 நம்ம நார்மலாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிற அதே மெத்தட் தான். ஒன்லி திங் இஸ் டேட்டா பாயிண்ட்ஸுக்கு பதிலாக நம்ம டிஃபரன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் அ வேல்யூ ஆஃப் approximately 0.537. ஓகே, இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூவாக இருக்கும். ரைட்டா? அண்ட் இப்போ இதுக்கு வந்து இதோடைய டி டெஸ்ட் பேட் டி டெஸ்டோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா மியூ டீவியேஷன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த டிஃபரன்ஸ். இதை வந்து எஸ்டி டி அப்படின்னு கொடுத்துக்கலாம். Okay, standard deviation of the difference divided by root of n அல்லது root of n minus 1. So whichever formula comes. சரியா? இப்போ இதில் போயிட்டு நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணால் நம்மளுடைய மியூ டிஃபரன்ஸ் which is 2.2 divided by நம்மளுடைய standard deviation which is 0.537. Okay, 0.537 divided by root 10 which is equal to 2.2 divided by 0.537 which is divided by 3.14, sorry 162. Okay, இப்போ இந்த வேல்யூ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா which is equal to approximate value வந்து 13.01. இதுதான் நம்மளுடைய T absolute. ஓகே, நம்மளுடைய டி அப்சல்யூட்டோட வேல்யூ இதுதான். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய டி கிரிட்டிக்கல் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நமக்கு வந்து ஒரே குரூப் தான் இருக்குது. இங்கே வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் டு n minus 1 which is equal to 9. ஸோ நம்ம இந்த 9th ரோவை தான் we have to pick. Again ஆல்ஃபா வேல்யூ வந்து நம்ம வந்து 0.05 வச்சுருக்கோம். திஸ் எகெயின் இஸ் எ 2-tail டெஸ்ட். ரைட்டா? அப்படிங்கும்போது 0.05 இந்த இதோடைய இந்த காலமுடைய இந்த ரோ இன்டர்செக்ஷன் இந்த ரெண்டே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா which is 2.62. ஓகே, டி கிரிட்டிக்கல் வந்து 2.262. ஸோ இது டி அப்சல்யூட்டு. டி கிரிட்டிக்கல் வந்து 2.262. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டி அப்சல்யூட் இஸ் கிரேட்டர் தேன் டி கிரிட்டிக்கல். ஓகே, ஸோ இஃப் திஸ் இஸ் த கேஸ் we have to reject the null hypothesis and accept the alternate hypothesis which says நம்ம குரூப் ஏக்கு ஃபாலோ அல்லது நம்மளுடைய இன்சுலின் கன்சம்ஷனுக்கு முன்னாடி இருந்ததை விட there is a significant difference டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததை விட there is a significant difference in the patient's weight after following the diet அப்படிங்கிற அந்த அசம்ஷனுக்கு தான் நம்ம வந்து வரோம். ரைட்டா?
ஸோ இதுதான் நம்மளுடைய என்ன சொல்கிறது பேர்டு டி டெஸ்ட்டுக்கு வந்து டி சாம்பிள் கண்டுபிடிக்கக்கூடியது ரைட்டா. ஸோ இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்தவங்க எதுக்கு நம்ம இந்த டி டெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம், வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது ரைட்டா. ஸோ டி டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் வேர் அவங்களோட சாம்பிள் சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா யூ வில் பி கோயிங் ஃபார் தட் ரைட்டா. அண்ட் இந்த டி டெஸ்ட்டை வந்து நம்ம பண்ணும்போது 3 டிஃப்ரெண்ட் அசம்ஷன்ஸை வந்து வி ஹாவ் டு மேக் ஷுர் நம்மளுடைய டேட்டா செட் வந்து இட்ஸ் ஃபாலோவிங் ஓகே. ஏன்னா இந்த அசம்ஷன்ஸ் எல்லாம் லைக் வெரி இம்பார்ட்டண்ட் ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுடைய டி டெஸ்டோடைய டேட்டா வந்து இட்ஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓகே. ஸோ இதை வந்து இட் இஸ் மேண்டேட்ரி. நம்ம ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இல்லாத ஒரு சிஸ்டமை எடுத்து நம்மளால் வந்து டி டெஸ்ட் பண்ண முடியாது ஓகே. அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய டி டெஸ்ட் வந்து இட் ஷுட் பி லைக் எப்படி சொல்கிறது, நம்மளுடைய டி டெஸ்ட் இட் ஷுட் பி ஒரு ஃபர்ஸ்ட் ஹைபாதிசிஸை டிஃபைன் பண்ணி தான் நம்ம டி டெஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான் தட்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே ரைட்டா. ஸோ நம்மள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய டேட்டா சாம்பிள் எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துலேயே நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணோம் ரைட். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பண்ணும்போது நம்ம ஹைபாதிசிஸ் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சாம்பிள் பண்ணி டி டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ இது வந்து பி வேல்யூ ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ லெட்டர்ஸே நம்மகிட்ட வந்து ஒரு டேட்டா செட் இருக்குது, அதில் வந்து நம்ம ஒரு 10,000 சாம்பிள் எடுக்கிறோம், 10,000 டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் சாம்பிள் எடுக்கிறோம். அதை வந்து நீங்கள் பி வேல்யூ டி டெஸ்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுடைய பி வேல்யூ ஓகே ஏதாவது ஒரு இதுக்கு வந்து ஹையராக இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நாமளாக ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும். தே ஹாவ் டு கெட் அ சாம்பிள், தே ஹாவ் டு கெட் அ ரிசர்ச் வித் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ரைட். அதான் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சாம்பிள் எடுத்து ஒரே டேட்டா செட்லேருந்து மல்டிபிள் சாம்பிள்ஸ் எடுத்து மல்டிபிள் வேரியேஷன்ஸ் சாம்பிள் எடுப்பாங்க. அண்ட் அது எல்லாத்துக்கும் டி டெஸ்ட் கண்டுபிடிச்சி அதில் ஏதோ ஒன்று மட்டும் அவங்களுக்கு தேவையான பி வேல்யூவில் வரும், அதை எடுத்து அவங்க நல் ஹைபோதசிஸ் இது பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் பி வேல்யூ ஹேக்கிங். ஸோ இந்த பி வேல்யூ ஹேக்கிங் வில் நாட் ஹெல்ப் ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஹைபோதசிஸ் டிஃபைன் பண்ணுறது வந்து இட்ஸ் கால்ட் பி வேல்யூ hacking. So p value hacking will not help. ஏன்னா நம்மளுடைய objective வந்து we are trying to achieve something okay. இப்போ hand writing கொஞ்சம் நீட்டாக எழுதிக்கலாம் okay. So it is p value hacking okay. ஸோ இதுதான் வந்து அடுத்த ஒரு இஷ்யூ ஓகே. இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டை வந்து இட் வில் ஸ்கியூ இட் ஆஃப் ஓகே. ஸோ நாம் என்ன பிளான் பண்ணுவோம், நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, அந்த கொஸ்டினுக்கு நம்மளுடைய சாம்பிள் வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ரைட். அடுத்தது வந்து ஒரு தப்பான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடை நம்ம சூஸ் பண்ணுறது ஓகே. ஸோ ஒரு ஈக்குவலன்ஸ் ஆர் நான் இன்ஃபீரியாரிட்டி இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது பி வேல்யூ வந்து டி வேல்யூ வி கேன் நாட் யூஸ் ரைட்டா. ஸோ பேசிக்காக இதுதான் வந்து நம்மளுடைய டி டெஸ்ட். ஸோ இந்த இதில் இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இப்போ நம்ம கவர் பண்ணியிருக்க வந்து பேர்டு டி டெஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம், அன்பேர்டு டி டெஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் ஓகே. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டாக வி வில் கவர் ஸோ தட் பை த எண்ட் we will know which statistical test to use and how to write our inferential part in our ED okay. நம்ம டிஸ்கிரிப்டிவ் பார்ட் ஃபுல்லாக எக்ஸ்டென்சிவாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம we are going with the inferential part, என்ன மாதிரி டேட்டாவுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ண போகிறோம் and how we are going to get this out அப்படிங்கிறதான் இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் சரியா. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டையும் எடுத்துகிட்டு we will meet again. Thank you.